பயந்து நடுங்கினவர்கள் அழிவை கண்டனர், சட்டையை கிழித்தவர்கள் கானானை கண்டனர், படகில் இருந்தவர்கள் பாதுகாப்பை கண்டனர், தண்ணீரிலே இறங்கினவன் தேவனுடைய மகிமையை கண்டான். தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 179வது செய்தி, முடியாததே தொடக்கப்பள்ளி 3x3. இந்த தலைப்பில் 3 செய்திகளை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது செய்தி, இம்பாசிபிள் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற பத்தி, அங்கதான் தேவன் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் என்ன நினைத்து கொண்டிருந்தான்? அவ்வளவுதான், இனிமே குழந்தை இல்லாமலே வாழ்ந்து முடித்து விட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தான். அங்கேதான் தேவன் மிகப்பெரிய துவக்கத்தை ஆரம்பித்தார். மரிச்சிட்டாரு, கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. சீசர்கள்லாம் என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க மீன் பிடிக்க போலான்னு போயிட்டாங்க. ஐயா, அங்கேதான் தொடக்கப்பள்ளி ஆரம்பித்தது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சப்பையா வாழவே முடியாதுங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தா சக்க போடுவீங்க, சப்பையா வாழவே முடியாது. அருமையானவர்களே, தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். உனக்குள்ளே எல்ஷடா தேவன் வாசம் பண்ணுவதால் இயற்கை விதிகளை நீ மீறுவாய். படகில் இருந்தவர்கள் பாதுகாப்பை கண்டனர், தண்ணீரில் இறங்கினவன் தேவனின் மகிமையை கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் அதர் வேர்ட்ஸ், கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்தவன் 2000 ஆண்டுகளாக தியானிக்கப்படுகிறான். எப்படி ஐயா அவன் தண்ணீரில் நடந்தான்? ரைட், கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? இருக்கிற சூழ்நிலையில இருக்காதீங்க, மாற்றத்தை எதிர்பாருங்கள். நடக்க முடியாததை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. கல்லறையை பார்த்து பேசினாரு, செத்து போன லாசரு வெளியே வந்தான், புதிய வாழ்க்கை துவங்கிட்டு. கல்லறை தோட்டத்தை பார்த்து பேசு, அவர் தானப்பா சொன்னார். பிரச்சனை மலை போல இருக்கு, பேசு மகனே. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொந்து நூலாகி சம்பாதிக்கிறவற்றை நீ லகுவாக சம்பாதிப்பாய். அது பஞ்சகாலமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈசாக்குங்க, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அல்லவா? அதை பார்த்து அவன் எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த தேசத்து ராஜா பார்த்து பொறாமப்பட்டான். எப்ப நீ என்னப்பா இப்படி வளர்றா? எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இந்த வருஷம் பஞ்சம், விதைக்க கூடாது. ஆனால் சத்தியத்தை அறிந்த ஈசாக்கு வந்தான் பாருங்க. அது எங்கங்க? ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை அங்கே ஈசாக்காலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், இந்த 21வது நூற்றாண்டில் வாழுகிற நீ சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை எவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸாக உன்னால் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவனுக்கு என்ன பேரு? அவனுக்கும் அவன் டீமுக்கும் வேர்ல்டு ஷேக்கர்ஸ். அந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு வேதாகம கல்லூரி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த கல்லூரிக்கு பேரை என்ன தெரியுமா? ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். கனடாவிலிருந்து சுமார் 40 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். ஆன்லைன் கோர்ஸ். நீங்கள் சேர விருப்பமா? என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? யூ ஷால் ஷேக் த வேர்ல்டு, டியர்லி பிலவட். அதற்காகவே தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார், மறந்து போகாதீங்க. ஓகே, பாருங்க, இந்த பேதுருவிடத்திலிருந்து அந்த தண்ணீர் மேலே நடந்தான் பாருங்க. அதில் இருந்து ஒரு 4 நிஜங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ரைட்? பேதுரு தேவனுடைய ஒரு எழுத்து வார்த்தையை நம்பினோம். இயேசு கிறிஸ்து நிறைய பேசலங்க, ஒரே ஒரு ஒன் வேர்ட் சென்டென்ஸ், ஒன் லெட்டர் வேர்டு, ஒரு எழுத்து வார்த்தை தான் பேசுற. என்ன சொல்றாரு? வா. தமிழிலே ஒரு எழுத்து, ஆங்கிலத்தில் 4 எழுத்து, கம் இல்லையா? ஐயா, அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு! அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மேத்யூ சாப்டர் 14 verse 29. மேத்யூ 14 verse 29 பாருங்கள். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கினான். எவ்வளவு பெரிய மேட்டருங்க! அப்போ நீங்க இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம்,
கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்தான். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இன் அதர் வேர்ட்ஸ் he took ரிஸ்க் எடுக்கிறான். கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வரான். நான் திரும்ப திரும்ப தலையில் அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஸோ டெட் பாடி மேலே கை வைங்க. பாடையில் பாய்ந்து சென்ற அதே சூப்பர் நேச்சுரல் டெட் ரைசிங் பவர் நீ என்ன செய்ய முடியும்? அங்கே ஃப்ரீசர் பாக்ஸை தொடும் பொழுது அந்த டெட் ரைசிங் சூப்பர் நேச்சுரல் பவர் பாய்ந்து சென்று அந்த சரீரத்தை எழுப்பும் என்று நான் தலையில் அடித்து சொல்கிறேன். எப்போ நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண போகிறீங்க? அதுதாயா கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர்றது. 2 பேர் செத்தவங்களை எழுப்பியிருக்காங்கங்க. செத்தவங்களை எழுப்பிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அநேகர் நம்முடைய செய்திகளை கேட்டு கண்டிப்பாக அநேகர் எழுப்பியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உன்னுடைய நாவில் இருந்தால் நீ அதை அட்டெம்ப்ட் பண்ணணுமா இல்லையா? அவர் தானே சொன்னாருங்க. மார்க் 11:23 என்ன சொன்னார்? எவனாகிலும் ரட்சிக்கப்பட்ட எந்த குப்பா சுப்பானா இருந்தாலும் சரி, அப்படி தானே. அங்கிள் எனக்கு ரொம்ப பைபிள் தெரியாது, போதும் நாவை பயன்படுத்து. அங்கிள் நான் ரொம்ப பக்திமான் இல்லை, போதும் நாவை பயன்படுத்து, அதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. அங்கிள் என்னால் உபவாசம் பண்ணுறதில்ல, போதும் மகனே உன்னுடைய நாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ண. அதான் சொன்னார் மார்க் 11:23. அந்த ஒரு வசனத்தை வைத்து எழுதப்பட்ட புக்கு $100 தாங்க. எல்லா இடமும் கிடைக்குதுங்க. நாவு டங்கு ஒரு 100 மொழிகளில் வந்திருக்கிறதுங்க. நான் ஒரு 1000 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேங்க. எவனாயிலும் இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து வாளை சுருட்டி கொண்டு சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லி முடிக்கலைங்க. அவன் சொன்னபடியே ஆகும் என்று சத்தியமாக சொல்கிறப்பாங்கிறார்ப்பா. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே, அவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? இவன் நம்பி இறங்குனானங்க, கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்தானே, துணிச்சலாக வந்தானே. அருமையானவர்களே, ஆமென். 2வது பாடம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, விசுவாசம் என்பது அபாயத்தை தவிர்ப்பது அல்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு துரும்ப கூட நீங்க எடுத்து போடலைன்னா நீங்கள் விசுவாசி அல்ல, விஷ ஊசி. அப்படி என்றால் என்ன பொருள்? யாக்கோபுல வாசிக்கிறோம் இல்லையா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த. 11 பேர் செத்த கிரியை செய்கிறான், உட்காந்துட்டான் போட்டில். இவன் கிரியை செய்கிறான், இறங்குறான், கால் வைக்கிறான், நடந்துடுறான். ஆமென். எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? ஒருவேளை பேதுரு முடிஞ்சான், இதோட அவன் சாப்டர் க்ளோஸ், அப்படி கூட நினச்சிருக்கலாம் இல்லையா? அருமையான மகனே மகளே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, விசுவாசம் என்பது ரிஸ்க் எடுப்பது, அபாயத்தை தவிர்ப்பது விசுவாசம் அல்ல. நான் கேன்சர் கட்டி மேலே கை வைக்கிறேன், ஒரு 10 பேருக்கு கை வச்சா 6-7 தான் சோகமாகுது, 3-4 சோகமாகலைன்னா கவலைப்படுறது இல்லை, ரிஸ்க் எடுத்துகிட்டே தான் இருக்கேன், என் நம்பரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உலகமங்கும் 20-25 தேசங்கள்லேருந்து எனக்கு தொலைபேசி வரும். ஐயா என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டார், ஐயா உன் புருஷன் ஃபோட்டோ இருக்காதா? இருக்குமா? ஒரு விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்யி, நான் சொல்கிறத செய்வியா? செய்கிறையா? உன் புருஷன் ஃபோட்டோ மேலே கை வைமா, பேசு, இயேசு நாமத்தினால என்னை தேடி வாங்க என்று சொல்லி பேசு. பேசுகிறாங்க, வந்துடுறாங்கங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. உன் இயேசு தானே, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னங்க. 10 நாளில் உன் புருஷன் வந்துடுவானா? ஒரே நாளில் வந்துடுறாங்க. ஏனென்றால் அவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்ன நல்வார்த்தையிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் மிக சிறந்த நல்வார்த்தை மார்க் 11:23. ஒரு 10,000 பேருக்கு நான் விடுதலை கொடுத்துருக்கேன். எதனால? பேசி பேசி. எங்கே போனாலும் பேச தானங்க செஞ்சார். லாசருவே வெளியே வா, இறையாதே அமைதலாயிரு, வா பேதுரு வா, அவ்வளோதானங்க பேசுகிறாரு. தவித்தாலே எழுந்துரு. இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே சிலர் வந்திருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது மகனே மகளே, உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வருகிற காலம் துவங்கிவிட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உன் நாவல இருக்கிற அதிசயமான ஆற்றலினாலே நீ பேசு. பல போ சாத்தானே என்று சொல்லி பேசு.
2.5 கோடி ரூபா கடன், ஓடி ஒளிகிறாரு, ரூம் போட்டு மாத்திரை சாப்பிட்றாரு, சூசைட் பண்ண சாகலை. இத்தனை நாட்களுக்குள்ளாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும், அதுவரைக்கும் கடன்காரர்கள் உங்களை தொல்லை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னேங்க. சொல்லத்தானே சொல்லியிருக்காருங்க, சொல்லிங்கங்க. வேற என்னங்க செஞ்சாங்க? ஐதீவு செத்து போடுறான். 40 நாள் உபவாசம் பண்ணாங்களா? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களா? 4 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 நேரம் மேலே படுத்து எழுந்தான், இவனுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறது என்று சொன்னான். சொன்னபடியே ஆயிற்று. ஆமென். அப்போ அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது எப்படி என்றால் நீங்கள் பேசும் பொழுது. 3வது பாடம் பாருங்கள், பயம் விசுவாசத்தின் வேகத்தை குறைக்கிறது. பேதுரு ஒரு பேதை மாதிரி தைரியமாக இறங்கிட்டான், தண்ணீரில் நடந்துட்டான். ஆனால் அந்த 11 பேரும் பயந்ததுனால படகுலே உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அருமையானவர்களே, நீங்கள் 4வது பாடம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, வார்த்தையை பார்க்கணும். என்ன வார்த்தை? இயேசுவாகிய வார்த்தையை பாருங்க. இயேசுவை நோக்கி பயணம் செய்த பொழுது நடந்துகிட்டே இருந்தான். சூழ்நிலையை பார்த்தா தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டா அவர் தூக்கி எடுத்துட்டார். இன்னொரு விஷயம் தெரியுமா? தூக்கி எடுத்த பிறகு அவன் நடந்து வந்து தான் போட்டில் ஏறி இருப்பான். எத்தனை பேர் புரியுதுங்க? இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, அரைகுறை ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து விட்டு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதி தந்திருக்கிறாருங்க, உங்கள் மொழியில் எழுதி தந்திருக்கிறாரு. நீ என்ன பாஷை பேசுகிறா? ஹிந்தியா? அதில் எழுதி தந்திருக்கிறார்ல. பைபிள் வந்துட்டேங்க, தமிழில் வந்துட்டேங்க, ஆங்கிலத்தில் வந்துட்டேன், எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை நாம் பேசுகிற நம்முடைய தாய்மொழியிலே வந்திருக்கிறது. இதை நீ பயன்படுத்த ஏன் அச்சப்படுகிறாய்? அருமையான மகனே மகளே, நீதானே 21வது நூற்றாண்டின் இயேசுவாக இருக்கிறாய். 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக 21வது நூற்றாண்டில் இந்த பூமியிலே நீ இருக்கிறாய். மகனே மகளே, இயேசுவை போல பேசு, பவுலை போல பேசு, எலியா எலிசாவை போல பேசு. செத்த சடலத்தை பார்த்து பேசுறானே, தபித்தாளை எழுந்திரு என்று அந்த பேதையாகிய பேசுறானே, அதை போல நீ எப்போ பேச கற்றுக்கொள்ள போகிறாய்? இன்னைக்கு தலைப்பு என்ன? நீ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறா, ஆனால் அந்த செய்தி மூலமாக என்ன சொல்லுகிறா? எப்போ இனிமேதான் உனக்கு ஆசீர்வாதமே தோங்க போகிறது. 100 வயசுல பேசினாரு பாருங்க. அவன் என்ன நினைச்சான்? குழந்தை இல்லாமலே வாழ்ந்து முடித்திட வேண்டிதான் என்று ஆபிரகாம் நினச்சிட்டு இருந்தான். 100வது வயசில் தான் குறுக்கிட்டார். அருமையானவர்களே, நீ எங்கே முடிந்தது என்று நினைக்கிறாயோ அங்கே தான் உனக்கு ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாக இருக்கிறது. ஆமென். பைபிளில் நிறைய சான்றுகள் உள்ளனவே. அடிமை, அனாதை, இப்படியே வாழ்ந்து முடிக்க நினைத்த அந்த எஸ்தரை 127 தேசங்களுக்கு ராணியாக உயர்த்தின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 80 வயசு ஆயிட்டியா, எனக்கு நீ ஒன்றும் இல்லையா, மாமனார் ஆடை மேய்த்து கொண்டே நான் வாழ்க்கையை முடிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த திக்குவாயினை கொண்டு தான் திகைக்க வைக்கிற அற்புதங்களை செய்தார், கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் யார்? அவருக்கு என்ன விஷயம்? இம்பாசிபிள் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த எல்ஷடாய் காட். எல்ஷடாய் தேவனுக்கு அருமையானவர்களை நீங்கள் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிற தேவன் உன்னோடு பேசுகிறார். சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக உன்னை தேவன் என்னோடு இணைக்கவில்லை. அதற்காக தேவன் கர்த்தர் உன்னை கரம் பிடிக்கவில்லை. மகனே மகளே, பெரிய காரியங்களை செய். அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் த லார்ட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் from the Lord. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.